இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோவை பயங்கரமா வெட்டி கொன்னுட்டு இருக்கும் போது ஹீரோவோட உயிர் இன்னும் போகல. அந்த ரண வேதனையிலும் உயிரோட தான் இருக்காரு. அப்போ சிஇஓ ஹீரோ கிட்ட, நீ என்ன கொலை பண்ணலாம்னு நினைச்சு கூட்டிட்டு வந்த, ஆனா என்னாச்சுன்னு பாத்தியா? நான் ஆரம்பத்திலே உன்னை எப்படியெல்லாம் கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு வில்லத்தனமா பேச, ஹீரோவும் அந்த வழியில திணறி ஒரு பேரை சொல்றாரு. அந்த பேர் வேற யாரதும் இல்ல, சிஇஓ சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஏதோ ஒரு குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணதா சிஇஓட தம்பி போன எபிசோட்ல சொல்லியிருப்பான்ல, அந்த குழந்தை பேரை சொல்லவும் சிஇஓக்கு ஒண்ணுமே புரியல. கூடவே ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, உன் தம்பிய கொலை பண்ணது நீதான் எனக்கு தெரியும்னு சொல்ல சிஇஓ மிரண்டுறான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்டா, ஏன்னா ஒரு டைம் நானும் உன் தம்பியா இருந்திருக்கேன், அவனோட மெமரி வச்சுதான் இதெல்லாம் சொல்றேன்னு சொல்ல சிஇஓ ஒண்ணுமே புரியல. ஆனாலும் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம மறுபடியும் கொலை பண்றதுக்கு அங்கெங்க கட் பண்ணிட்டு இருக்கான். நரகவாசல்ல ஹீரோ இந்த பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சிட்டே சிரிக்க, டெத்தும் நீ வேணும்னு தான் செத்துருக்கியா, எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேட்டா எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பண்ண பாவத்தை மறுபடியும் பண்ணாத, ஏன்னா அந்த பாவத்தோட பலன் உனக்கு தேடி வரும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்களோட பாவம்லாம் அவங்களை தேடி போற மாதிரி எனக்கு தெரியல, நாம தான் அந்த பாவத்தை திருப்பி கொடுக்கணும். இன்னும் ஏன் லேட் பண்றீங்க, என்ன சீக்கிரம் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த சிஇஓவை பழி வாங்குறதுக்கு தான் அடுத்த வாழ்க்கைக்குள்ள நீ போகிறதுக்கு இவ்வளவு அவசரப்படுறியா, நான் சொன்ன எதையும் மறக்காத, நீ யாராவது கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணா அந்த இடத்துக்கு நான் வருவேன்னு ஹீரோவை சுட்டுட. இந்த லைஃப்ல அவர் கண்ணு முழிக்கிறது நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒருத்தர் தான். போன எபிசோட்ல 2 போலீஸ் சிஇஓவை துரத்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா கார்ல, அதுல ஒரு போலீஸ்காரர் சிஇஓ கிட்ட அடி வாங்கியிருப்பாரு. ஆனா கூடவே வயசான போலீஸ்காரர் ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவரோட உடம்புக்குள்ள தான் ஹீரோ இப்ப போயிருக்காரு. இந்த உடம்புல வந்த உடனேவே யாரையோ சேஸ் பண்ணிட்டு போக, ஏதோ சின்ன திருடம் போல அவனை புடிச்சிட்டு கார்ல அடைச்சிட்டு போகும்போது அந்த ஜூனியர் டிடெக்டிவ், அதாவது அந்த சின்ன போலீஸ்காரர், இவர் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. ஏன்னா போன எபிசோட்ல சிஇஓ அடிச்சப்ப இவர் எதுவும் தடுத்து இருந்திருக்க மாட்டாரு, பயந்துட்டு அவர் அமைதியா நின்றுப்பாரு, அதனாலதான் கோவமா இருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த மெமரி பவர் ஹீரோட நெத்திக்குள்ள போக, அப்பதான் இவருக்கு ஒரு 42 வயசு ஆகுதுன்னு தெரிய வருது. இவங்க அப்பா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு குற்றவாளியை பிடிக்கிற முயற்சியில அவர் இறந்துட, அவங்க அப்பா மாதிரியே ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான் இவரோட கனவும். அவர் ஆசைப்பட்ட மாதிரி எக்ஸாம்லயும் பாஸ் ஆயிட அதை சந்தோஷமா அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா அதை கேட்ட அம்மாவோ, புருஷன் போன மாதிரி பையனும் நம்மளை விட்டு போயிடுவானோன்ட்டு நோய்வாய்ப்பட்டு படுத்துடுறாங்க. அதனால அவங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி தராரு, என்ன ஆனாலும் என்ன சூழ்நிலையிலையும் என்ன தாண்டி தான் மத்தவங்களை நான் பார்ப்பேன், எப்பவுமே என்ன நான் பத்திரமா வச்சுப்பேமா அப்படின்னு ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க எல்லாம் நல்லா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. போலீஸ்ல சேர்ந்ததுல இருந்தே இவரு தன்னோட உயிர் தான் முக்கியங்கிற மாதிரி இருந்தனாலயோ என்னவோ இவர் கூட இருக்கிற எல்லாருமே இவர் ஒரு கோலைன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் இவருக்கு மிஞ்சின பேரு வெறும் கோலைங்கிறது மட்டும்தான். இது எல்லாமே தெரிய வர அப்புறம் தான் ஹீரோக்கு தன்னோட ஜூனியர் இவர் மேல ஏன் இவ்வளவு கோவமா இருந்தாங்கிறது புரியுது. அப்ப சடனா அந்த இடத்துல கத்திய வச்சுட்டு காசு எடுறான்னு மிரட்டிட்டு இருக்க, அட மிரட்டுற ஆள் யாரு தெரியுதா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எபிசோட்ல ஜெயில இருந்து வெளில வந்த ஹீரோவை இவனே தான் கத்திய வச்சு குத்தி கொண்டிருப்பான். அவனுக்கு இந்த போலீஸ்காரர் யாருன்னு தெரியாது, ஆனா அவனை நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது ஹீரோக்கு தெரியும்ல. அந்த ஜெயில் கைதி ஹீரோக்கு நடந்த சம்பவத்தை அவரோட பேரெல்லாம் சொல்லி பேச இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன்லாம் எப்பவோ செத்துட்டான், அவனை நானே தான் என் கையால கத்திய வச்சு குத்தி கொன்ன அப்படின்னும் ஆர்வத்துல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒளரிட சுத்தி இருக்கிற எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு கன்ஃபெஷனை யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க, தைரியம் தான் உனக்கு அப்படின்னு அவனை பிடிக்க போக அவன் ரொம்பவே கத்திய வச்சுட்டு குத்த ட்ரை பண்றான். ஒரு வழியா பயங்கரமா அடிச்சு புரட்டி அவனை பிடிச்சிட வேற ஒரு போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. சுத்தி இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்தனால இது பயங்கர வைரலா ஆயிடுது. எல்லாம் நியூஸ் சேனல்ல மீடியாலன்ட்டு இதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு. இதை ஹீரோ கூட வேலை பார்க்குற மற்ற போலீஸ்காரங்க நியூஸ்ல மீடியாலன்னுலாம் பார்த்துட்டு அவங்களால சுத்தமா நம்ப முடியல. சரி இப்ப எங்க இருக்காங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு அந்த ஜூனியருக்கு போன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டா, தெரியல ஏதோ ஒரு சீரியல் கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் போனை வச்சிடுறாரு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது, போன எபிசோட்ல ஹீரோவை சிஇஓ கொலை பண்ண அந்த இடத்துல வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா, அது ஹீரோ தான் செட் பண்ணிருப்பாரு போல. அதை பாக்குறதுக்காக தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. கட் பண்ணா சிஇஓ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவை கொலை பண்ணிருப்பால, அது எப்படி எல்லாம் ரசிச்சு பண்ணான்னு அதையே நினைச்சிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்கே வேலை பாக்குற ஒரு பொண்ணு சிஇஓ கிட்ட ஏதோ ஒரு ஃபைலை கொண்டு வந்து தரா. அப்ப சடனா சிஇஓ, இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு போலாமா, நான் ஒரு இடத்த பாத்திருக்கேன், அந்த இடத்துக்கு இப்போ வரைக்கும் நான் ஒரு பொண்ணை கூட கூட்டிட்டு போகல அப்படின்னு சொல்ல, விபரீதம் புரியாத அந்த பொண்ணும் வெக்கத்துல ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு அங்கிருந்து போயிடுறா. கட் பண்ணா ஹீரோவும் ஜூனியர் டிடெக்டிவும் அங்க வந்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் ஜூனியருக்கு பெருசா எந்த சந்தேகமும் வரல, பெயிண்டிங் மட்டும் தான் கொஞ்சம் அகோரமா இருக்கே தவிர இந்த இடத்துல எதுவும் தப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் அவன் தேட போக, அப்போ ஹீரோ இந்த வீடியோஸ்ல எங்க ரெக்கார்ட் ஆயிருக்குமோ அந்த ரூம்குள்ள போய் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா, உண்மையான சீரியல் கில்லர் இருந்தான் இல்லையா, ஹீரோ அந்த உடம்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே அவன் எந்த கொலை பண்ணாலும் அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறது அவனோட பழக்கம். அப்படிதான் இது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது அவனோட உடம்புல கொஞ்ச நாள் இருந்தனால ஹீரோக்கும் இது தெரிய வந்திருக்கு. இப்போ கம்ப்யூட்டர்லாம் இருக்கிற இடத்துக்கு ஜூனியரும் வந்து ஒரு வீடியோ பாக்குறான். ஆனா பிளே ஆகிற வீடியோ வேற யாரையோ கொலை பண்ணது. அதை பார்த்த உடனே
இப்பவே நான் ஃபாரன்சிக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு போயிட அவன் போனக்கப்புறம் சிஇஓ ஹீரோவை கொலை பண்ண வீடியோ எல்லாத்தையுமே காப்பி பண்ணி பென்ட்ரைவ்ல போட்டுட்டு லேப்டாப்ல அந்த வீடியோவெல்லாம் ஹீரோ டெலிட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்பதான் ஹீரோ அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் காட்டி இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோட ரத்தத்தை வச்சு வரையப்பட்டது, அதனால எல்லா இடத்துலயுமே அந்த கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணமே லைட் ஆஃப் பண்ணா ரத்தம் இருக்கிற ஏரியாலாம் மட்டும் வெளிச்சமா பிரகாசமா தெரியுது. அப்பதான் அந்த பெயிண்டிங் எல்லாமே மனுஷ ரத்தத்துல பண்ணதுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப சடனா ஹையர் ஆபீசர் ஹீரோ கிட்ட வந்து பயங்கரமா பாராட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு சிஇஓ கூட்டிட்டு வர முன்னாடி போலீஸா இருக்கிறத பார்த்துட்டு அங்கேயே டக்குன்னு நின்னுறான். சிஇஓ வண்டியை பார்த்துன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஐடி கார்டை காட்டி பேரை சொல்லி நான் ஞாபகம் இருக்கான்னு கேட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோட ஜூனியரை அடிச்சப்ப கூட இருந்தது ஹீரோ தாங்கிறது சிஇஓக்கு ஞாபகம் வந்துருது. சிஇஓ கிட்ட ஹீரோவும் கொலை பண்ணவங்க கண்டிப்பா கொலை நடந்த இடத்துக்கு திரும்ப வருவாங்கன்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிற மாதிரியே சிஇஓ கிட்ட பேச சிஇஓ அதெல்லாம் வெளியில காட்டிக்காம இப்ப நான் போலாமா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். போற வழியிலேயே கூட்டிட்டு வந்த பொண்ணையும் கொலை பண்ண முடியலங்கிற கடுப்புல எனக்கு மைண்ட் சரியில்லைன்னு மட்டும் சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு சிஇஓ போயிடுறான். அங்க இருக்கிற மீடியா எல்லாரும் ஹீரோ தான் இந்த கேஸை கண்டுபிடிச்சாருன்னு நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துக்க அடுத்த நாள் இந்த கேஸும் பயங்கரமா வைரல் ஆகுது. ஹீரோ தான் அந்த ஊர்லயே ஒரு ஹீரோ மாதிரி எல்லா பக்கமும் இவர் நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. கட் பண்ணா சிஇஓ ஒருத்தனுக்கு போன் பண்ணி பேசுறான். இவன் யாருன்னு தெரியுதா? ஒரு எபிசோட்ல கேங்ஸ்டரா இருந்திருப்பான். அவனுக்கு கீழே வேலை பார்த்த ஒருத்தனோட உடம்புக்குள்ள கூட ஹீரோ போயிருப்பாரு. அவனுக்கு போன் பண்ணி சீரியல் கில்லரா இருந்த ஹீரோவை கொன்றிருப்பான் இல்லையா, அந்த உடம்ப இப்ப ஏதாவது பண்ணணும், அந்த உடம்பு ஏதாவது பண்ணிடுன்னு சொல்லிட்டு கூடவே இப்ப போலீஸா இருக்கிற ஹீரோட பேரு சொல்லி அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரியும்னு எனக்கு தோணுது, அதையும் ஏதாவது முடிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு போனை வச்சுட. கட் பண்ணா ஒரு கஃபேல ஹீரோ ஏதோ ஒரு மீடியா ஆள் கிட்ட அவர்கிட்ட இருக்க பென்ட்ரைவை கொடுத்து இன்னைக்கு நைட்டே இது நியூஸ்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அடுத்தடுத்து நல்ல நல்ல கேஸை கண்டுபிடிக்கிறதுனால அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹெட் இன்னொரு ஹெட் வந்து பாராட்டிட்டு உனக்கு சீக்கிரம் ப்ரொமோஷன் தரேன்னு சொல்லிட்டு போக அந்த ஹெட் ஹீரோ கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு உன்னாலதான்டா எல்லாமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. ஆனா அப்ப ஹீரோட ஜூனியர் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு வெளியில வந்து அந்த கிரைம் சீன்ல அந்த லேப்டாப்ல ஏதோ ஒண்ணு நீங்க காப்பி பண்ணிட்டு டெலிட் பண்ணீங்க, அது என்னன்னு ஹீரோ கிட்ட கேக்குறான். அன்னைக்கு அவர் அந்த மாதிரி டெலிட் பண்ணதான் அவன் அப்பவே பார்த்திருக்கான் போல. ஹீரோவும் எதையும் மறைக்காம அந்த சீரியல் கில்லர் ஏகப்பட்ட கொலை பண்ணியிருக்கான், அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அந்த சீரியல் கில்லரை கொலை பண்ணது டேகாங் கம்பெனியோட சிஇஓன்னு சொல்ல என்னது அந்த சீரியல் கில்லர் இறந்துட்டாரான்னு அவன் கேக்குறான். அப்புறம் தான் ஆமா அவன் இறந்துட்டான், அவன் இவன் தான் கொலை பண்ணியிருக்கான். ஒருவேளை அந்த ஆதாரத்தை நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தா இன்னைக்கு அது ஒன்றும் இல்லாத கேஸா போயிருக்கும். அப்பவே அந்த ஆதாரத்தை அழிச்சிருப்பாங்க, ஏன்னா அவன் ரொம்ப பெரிய ஆள். இப்போ அந்த ஆதாரம் என்கிட்ட பத்திரமா இருக்கு, எப்போ எங்க யூஸ் பண்ணணுமோ அப்ப இதை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கும்போது ஜூனியர் ஹீரோக்கு பின்னாடி பார்த்து ஐயோ அந்த லேடி இன்னைக்கும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல என்னன்னு திரும்பி பார்த்தா ஹீரோட உண்மையான அம்மா. அவங்க டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமும் ஹீரோ தான். ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி ஹீரோ அவர்கிட்ட இருந்த காசு பேக கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல அவங்களுக்கே தெரியாம வச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா. இப்படி வீட்டுல பண மூட்டை கிடைச்சதும் அவங்களே தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கே பெரிய தலைவலியா போயிடுச்சு. அந்த மாதிரிதான் உள்ள என்கொயரி எல்லாம் முடிச்ச மேல அவங்க அம்மா கிளம்பும் போது உண்மையான ஹீரோ அம்மானு கூப்பிட்டுட்டு உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல, அதான் அம்மானு கூப்பிட்டுட்டேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அந்த காசு உங்களுக்கு கிடைச்சதே, அதை நீங்களே வச்சிருக்கலாமே, எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னீங்கன்னு கேட்டா சொர்க்கத்துல கொடுத்த தண்டனை மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆச்சு. என் பையனோட உயிரை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா எனக்கு இந்த காசை கொடுத்த மாதிரியே எனக்குள்ள இருந்தது. என் பையனோட உயிரை தாண்டி இந்த உலகத்துல இருக்கிற மொத்த காசை கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஹீரோ கழுக வருது. அவங்க கால்ல இருக்கிற ஷூலேஸை கட்டி விடுற மாதிரியே லைட்டா அழுதுட்டு லேசே இல்லாத மாதிரி ஷூ வாங்கிக்கோங்க, உங்க பையன் இருந்திருந்தா கூட அதான் சொல்லியிருப்பாங்க, ஆரோக்கியமா இருக்கணும், பத்திரமா உங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்க அவங்க போன மேல் ஹீரோட மனசுக்குள்ள செத்தக்கப்புறம் கூட எங்க அம்மாவுக்கு நான் நிம்மதியே கொடுக்கலன்னு அவரையே திட்டிக்கிறாரு. கட் பண்ண அவரோட அம்மாவோட வீட்டுக்கு வெளியில கதவுல சாப்பாடு வாங்கி மாட்டிட்டு கூடவே ஒரு நோட்ஸ்ல சாப்பிடாம இருக்காதீங்கன்னு எழுதி மாட்டி தூரமா இருந்ததெல்லாம் பாக்குறாங்க. ஆனா இது யாரு வச்சுட்டு போனான்னு அவங்க அம்மாவுக்கு தெரியல. அவங்க உள்ள போன மேல் அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது ஒருத்தன் ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்றான். இவன் வேற யாரும் இல்ல, ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி ஒரு பெரிய பைக் சேஸ் நடந்திருக்கும். அதுல ஹெட்டா ஒருத்தன் இருந்திருப்பான் இல்லையா, ட்ரக்க கூட ஓட்டிட்டு வந்திருப்பான். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ட்ரக் அங்கேயே நின்றுக்கும். ஹீரோ பைக்ல தப்பிச்சிருப்பாரு. அவன் தான் பாதி வந்த முகத்தோட ஹீரோவை குத்த வர கீழே அப்படியே ரத்தம் சொட்டுது. அங்கே கட் பண்ணா சிஇஓ வீட்டுல சிஇஓ தனியா இருக்கும்போது ஏதோ ஒரு என்வலப் மாதிரி இருக்கு. அதை எடுத்து பார்த்தா சிஇஓ கூட ஒரு லாயரை வச்சு கார் ஓட்டிட்டு போகும்போது ஹீரோ ஹீரோயின் மேல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான் இல்லையா. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ மாதிரி தெரியுது. யாரோ அனுப்பியிருக்காங்க. பார்த்தா சிஇஓட அப்பா தான் இவர் பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு போல. அவரு வந்து இவர்கிட்ட பேச சிஇஓ அவங்க அப்பாவே மிரட்டுறான். நான் சின்ன
வயசா இருக்கும்போது என்ன ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. அது நான் நல்லா இருக்கணுங்கிற காரணத்தினாலயா இல்ல என் மேல இருந்த பயத்தினாலயா? எதா இருந்தாலும் அது அப்படியே இருந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு கழுத்தை நெரிக்கிற மாதிரி போறான். ஆனா நல்ல வேலை எதுவும் பண்ணல. அவங்க அப்பாக்கே ஒரு நிமிஷம் பயமாயிடுது. அவங்க அப்பா கிட்ட காட்ட முடியாத கோவத்தை ரோட்ல கார்ல பயங்கர வேகமா போறான். அப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு கார் வந்திருக்கும். அந்த காரை வழிமறைச்சு உள்ள இருந்த ஆள பயங்கரமா வெட்டி கொன்ன கையோட சர்ச்சுக்கு போய், இங்க நீ கடவுள் இல்ல, யாரு வாழணும் யாரு சாகணுங்கிறத நான் தான் முடிவெடுக்கிறேன், நியாயமா நான் தான் கடவுள்னு கடவுள்கிட்டயே அவன் பேசிட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒரு போன் வருது. போன்ல அந்த பக்கம் பேசுறவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு மீடியா கம்பெனிக்கு அந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் கொடுத்திருப்பாரு இல்லையா, அதே கம்பெனில வேலை பார்க்குற ஒருத்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நைட்டே மீடியால அதை ஏர் பண்ண போறாங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது, லேட் ஆயிடுச்சு, அந்த கொலைகேஸ்ல நீ தான் அவனை கொலை பண்ணங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொன்னதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணிருப்பான் இல்லையா ஒரு கேங்ஸ்டருக்கு, அவனுக்கு மறுபடியும் போன் பண்ண. ஆனா போனை எடுக்கிறது கேங்ஸ்டர் இல்ல, நம்ம ஹீரோ. என்னடா இவர் தான் இறந்துட்டாரேன்னு பார்த்தா அவன் கத்தியால குத்தும் போது கையில தான் கத்திய பிடிச்சிருப்பாரு. அந்த ரத்தம் தான் கீழே சொட்டி இருக்கும். ஹீரோ இன்னும் சாகல. போனை எடுத்து கண்டபடி சிஇஓவை திட்டிட்டு, உனக்கு தில்லு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் வா அப்படின்னு சொல்ல சிஇஓ அசிங்கமா திட்டுறான். ஹீரோவா அட போடான்னு போனை வச்சுட. அப்ப ஹீரோட ஹெட்டுக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போன் வருது. அப்படியே கட் பண்ணா கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள கமிஷனரும் கூடவே சிஇஓவும் இருக்கான். அவன் தான் நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு கூப்பிட்டு அனுப்பியிருக்கான். ஹீரோவா இங்க வந்துடா, சரி நீங்க பேசிக்கோங்கன்னு கமிஷனர் அங்க இருந்து போயிடுறான். இங்க பாரு, உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா இதுக்கப்புறம் வர வருஷத்துல நீ நல்லா செழிப்பா இருக்கலாம், உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் காசு கொடுப்பேன், பேரு புகழ் பணம்னு எல்லாமே உனக்கு கிடைக்கும், படிச்ச பாட்டு கையெழுத்து போட்டனா எல்லாம் முடிஞ்சதுன்னு சிஇஓ சொல்ல, கையெழுத்து போடுற மாதிரி ஹீரோ பென் எடுத்துட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு இன்னும் 30 நிமிஷத்துல வந்து நீயே சரண்டர் ஆயிடு அப்படின்னு போயிட. கொஞ்ச நேரத்திலேயே சிஇஓ அவசரமா பிரஸ் மீட்டை கூட்டுறான். அங்க எல்லார்கிட்டையும் அந்த சீரியல் கொலைகாரனை நான் தான் கொன்னேன், ஆனா என்ன அவன் கடத்திட்டு போயிட்டான், எனக்கு அங்க இருந்தது 2 ஆப்ஷன் தான், ஒன்னு அவனை கொலை பண்ணணும் இல்லைன்னா அவன் கையால செத்து போகணும். 15 பேரை கொலை பண்ண சீரியல் கில்லரை கொலை பண்ண வேண்டிய நிலைமையில நான் இங்க இருந்தேன், நான் பண்ணது தப்பு தான், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு உல்டாவா கதையை எல்லாரும் முன்னாடியும் சொல்ல, மீடியால இருந்து சில பேர் அந்த சீரியல் கில்லரோட பாடி எங்கன்னு கேக்குறாங்க. ஆனா சிஇஓவோ அதைத்தான் எனக்கும் புரியல, அவனை நான் கொன்னுட்டேன்னு தான் நினைச்சேன், ஆனா அவன் பாடி மிஸ்ஸிங்கிறத பத்தி என்னாச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறான். இது எல்லாமே நியூஸ்ல ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவன் இப்படி பிரஸ் மீட் கொடுத்த உடனே நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே ஹீரோ கொடுத்த ஆதாரம் வராம சிஇஓவை அந்த சீரியல் கில்லர் இழுத்துட்டு வந்த அந்த சின்ன ஃபுட்டேஜ் மட்டும் தான் இருக்கு. இது போதாதுன்னு சிஇஓக்கு ஆதரவா நிறைய கம்பெனிஸ் கூட சிஇஓ இன்னசென்ட்னு போராட்டம் பண்றாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்க ஒரு வாரத்துல நீங்க அமெரிக்கா போகணுமே, அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்க, சிஇஓ இல்ல வேணாம், எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட. ஒரு வாரத்திலேயே அவனோட பிரைவேட் ஜெட்ல அங்க போறான். எப்பவும் போல அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு போதையிலே தூங்கிட்டு இருக்க, சடனா பிளெயின் அப்படி இப்படின்னு ஆடுது. என்னன்னு போய் பைலட் ரூம்ல பார்த்தா அங்க யாருமே இல்ல, ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கு. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு சின்ன ஸ்கிரீன்ல ஒரு வாய்ஸ், இதுக்கு முன்னாடி சிஇஓ எத்தனை பேரை கொலை பண்ணானோ அத்தனை பேரோட பேர் வருது, இத்தனை பேரை நீ கொலை பண்ணிட்டு உன் பாவத்தை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு அந்த வாய்ஸ் பேசுது. கூடவே உன் தம்பியையே நீ தான் கொலை பண்ணிருக்க, அந்த விஷயம் நியூஸ்ல பெருசா பேசக்கூடாதுங்கிறதுக்காக கூடவே ஸ்கை டைவிங் பண்ணக்கூடிய ஒருத்தன் கிட்ட 8000 மீட்டர் உயரத்துல இருந்து பாராசூட்டே எல்லாமே கீழே குதிக்கணும், குதிச்சா 3 பில்லியன் தரதா சொல்லி அவனுக்கு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் அவனை பண்ண வச்சு எல்லாரையும் டைவர்ட் பண்ண. இன்னும் 30 செகண்ட்ல இந்த பிளெயின் வெடிச்சிரும், உனக்கு வேணா கடைசி ஒரு வாய்ப்பு தரேன், ஒருவேளை உயிரோடு இருக்கணும்னா பாராசூட்டை போட்டுட்டு நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. அந்த வாய்ஸ் நமக்கு பரிச்சயமான வாய்ஸாவே இல்ல, ஏதோ புதுசா இருக்கு. டைம் ஓடிட்டே இருக்கு. கடைசி 5 செகண்ட்ல பாராசூட் அவன் எடுத்துடுறான். ஆனா குதிச்சிட்டானு பார்த்தா சைட்ல புடிச்சு தொங்கிட்டு இருக்கான். ஒரு வழியா பாராசூட்டை மாட்டிட்டு எப்படியோ கொஞ்சம் அங்கெங்க அடியோட ஒரு ரோட்ல ஓரளவுக்கு சேஃபா லேண்ட் ஆயிட. அப்ப சடனா எங்கிருந்தோ வந்த கார் அவனை பயங்கரமா இடிக்குது. ஆனா அதுக்கு கூட அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். கார்ல இருந்து இறங்கி வரது வேற யாருமே இல்ல, ஹீரோ. சிஇஓக்கு ஒண்ணுமே புரியல, நீ எப்படி இங்க அப்படின்னு கேக்குறான். ஏன்னா இவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு போன் கால் வந்திருக்கும். அதுல ஹீரோவை கடத்திட்டதா சொல்லியிருப்பாங்க. கடத்தினது கூட வேற யாருமே இல்ல, ஹீரோ கூட வேலை பார்க்குற வேற ஒரு போலீஸ் தான். ஆனா அங்கிருந்து ஹீரோ அவரோட ஜூனியரோட ஹெல்ப் மூலியமா தப்பிச்சிருப்பாரு. இப்பதான் ஹீரோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்றாரு. நீ நியூஸ்ல அந்த மாதிரி பேட்டி கொடுப்பேங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், அதனாலதான் உனக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருந்தேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னு நம்ம காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி இறந்து போன எல்லாரோட மெமரிஸ்ல இருந்து அவன் பண்ண தப்ப ஈஸியா ஹீரோ எடுத்திருக்காரு. அதாவது அந்த கேங்ஸ்டருக்கு கீழே ஹீரோ வேலை பார்த்திருப்பாரு இல்லையா, அப்போ கிளைண்டா சிஇஓ வந்திருப்பான். அவன் பண்ண தப்பு எல்லாமே ஒரு பென்டிரைவ்ல இருந்திருக்கும். அது எங்க இருந்ததுன்னு கூட ஹீரோக்கு தெரியும். அதை கண்டுபிடிச்சு எடுத்து மீடியாக்கெல்லாம் கொடுத்துட்ட. இந்த இடத்துல சிஇஓ பொழைச்சாலும் மீடியா இவனை சும்மா விடாது. நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்க, என் கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னுட்டியே அப்படின்னு மூச்சை அடைச்சு கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது வானத்துல இருந்து கீழே
கீழே என்னமோ விழுக நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது விழுந்தது டெத். சாவே வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இவனை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு இன்னும் ப்ரெஷர் கொடுத்து அழுத்த அப்போ அவரோட பாக்கெட்ல இருந்த ஃபவுண்டைன் பென், ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு வச்சிருந்த அந்த பென் விழுக பொழைச்சு போங்கிற மாதிரி அவனை விட்டுட்டு நடந்து போக சுத்தி முத்தி பார்த்தா வந்த டெத்தை அங்கே ஆளை காணோம். சரின்னு போயிட்டே இருக்கும்போது கீழே இவரோட நிழல் கூடவே இன்னொரு நிழல், ஒருவேளை டெத்தா அப்படின்னு நினைச்சா இல்ல ஹீரோவை கொலை பண்றதுக்காக சிஇஓ பின்னாடி இருந்து ஓடி வரான். ஆனா அவன் பேராஷூட்டை மாட்டி இருந்தாங்கிறத மறந்து போய் ஓடி வர காத்துக்கு பேராஷூட் பறக்க அந்த இடத்துல ஒரு பெரிய லாரி வந்து அந்த இடத்துலயே அவனை பயங்கரமா இடிச்சிடுது. அவன் உயிரோட இருக்கானா என்ன ஆச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை.